வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக்க பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, பரணி பில்டரால ரீசென்ட்டா கட்டப்பட்ட ஒரு மேக்கப்பாத்து சைட்டு 3 பிஹெச்கே வீடுங்க. அதுக்கான காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, பிளானு, கொட்டேஷன் அத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல ஒரு வாக் த்ரூ வீடியோவும் பார்த்துடலாங்க. ஸோ சைட்டோடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 28க்கு 29ங்கிற மாரி இருந்துச்சுங்க. 2 சென்ட்டுக்கு 10 பாயிண்ட் கம்மிங்க. 1.9 சென்ட் இடம் இருந்துச்சு. மேற்க பார்த்த சைட்டுங்க. வடக்கு வாசல் வச்சு வீடு வேணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஒரு டூ வீலர் நிப்பாட்டுற மாரி ஒரு சின்ன லெவல்ல போர்ட்டிகோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 3 பிஹெச்கே வேணும். 3 பெட்ரூமுக்குமே வந்து அட்டாச் பாத்ரூமா வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு இடத்துக்கு ஏத்த மாரி வந்து அவங்களுக்கு போட்டிருந்தேனுங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா கிழவரை வந்து ஒரு பொது செவருங்க. இந்த பக்கம் வந்து ரெண்டு பக்கம் என்ன இருந்ததுன்னா ஒரு 5 அடி தடம் இருக்குதுங்க. இந்த பக்கம் வந்து ரோடு இருக்கிறது. ஸோ அதனால கொஞ்சம் ஒர்க் பண்றதுக்கு கன்வீனியன்ட்டா இருந்தது. கிரவுண்ட் ஃப்ளோர்ல மட்டும் இந்த பக்கம் பூச முடியாத மாதிரி போச்சு. மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பூச முடிஞ்சதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் டீடைல் பார்த்துடலாங்க. சேம் ஜலமூலையில வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம், மெயின் டோர் கொடுத்துருந்தோங்க. ஹால் வந்து ஒரு 10க்கு 16ங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். அக்னி மூலையில கிச்சன் கொடுத்துருந்தோம் 10க்கு 10ங்கிற மாதிரிங்க. அதே குபேர மூலையில ஒரு 10 10ங்கிற மாதிரி ஒரு பெட்ரூம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான அட்டாச் பாத்ரூம் 5க்கு 5 அப்படிங்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தோம். படி உள்ள வச்ச மாதிரியே நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த படிக்கு கீழே இருக்கிற ஏரியா வந்து அவுட்டர் பாத்ரூம் மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டேங்க. ஸோ வராண்டா ஒரு 6 ஃபீட் ஒய்ட்ல ஒரு வராண்டா மாதிரி இருக்குங்க. போர்ட்டிகோ வந்து ஒரு 10 மாதிரி வந்துச்சுங்க. இங்க நம்ம ரேம்ப் போட்டாங்க, ப்ரொவிஷன் கொடுத்துட்டோம். இதே படியேறி மேலே ஓனோம்னா நமக்கு வந்து என்னன்னா ஒரு சின்ன பேசேஜ் இருக்கிறதுங்க. அந்த பேசேஜ்ல கீழே குபேர மூலையில் என்ன செட்டப் இருக்கோ அதே செட்டப்ல நம்ம இங்க ஒரு பெட்ரூம் கொடுத்து அதுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்டேங்க. அடுத்து வந்து இந்த வாலை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்க என்ன பண்ணிட்டோம், ஒரு 10க்கு 16 அப்படிங்கிற மாதிரி ஒரு பெட்ரூம் கொடுத்துங்க. அக்னி மூலையில இன்னொரு டாய்லெட் ப்ரொவிஷன் ஒரு 6க்கு 5ங்கிற இதுல நம்ம கொடுத்தாச்சுங்க. அப்படியே இங்க வந்தோம்னா ஒரு அவுட்டோர் நம்ம இங்க ப்ரொவிஷன் கொடுத்துட்டு அது ஃபுல்லா ஓப்பன் டெரஸ்ங்க. இந்த இடத்துல இப்ப அவங்க ஷீட் போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து பார்த்தோம்னா ஸ்டீல் ஸ்டேர் கேஸ் வச்சாச்சுங்க. அடுத்தது இதுக்கான ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து 812 ஸ்கொயர் ஃபீட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து 598 ஸ்கொயர் ஃபீட் வந்துச்சுங்க. ஸோ இதுக்கான கொட்டேஷன் நம்ம பார்த்துருவோங்க. சேம் ஆஸ் யூஷுவல் எல்லா பில்டிங் கொடுக்குற அதே கொட்டேஷன் தான் நம்ம கொடுத்துருந்தோங்க. 7 மாசத்துல கட்டட ஒப்பந்தம் மாதிரி போட்டு கொடுத்துருந்தோங்க. ஸோ டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் தான் சொல்லியிருந்தோம். கருங்கல் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து செட்டிநாடு சிமெண்ட் அல்லது ராம்கோ, நம்ம இங்க யூஸ் பண்ணது ராம்கோ தானுங்க. 310 வரைக்கும் நம்ம பேர் பண்ணிக்கோன்னு போட்டிருந்தோம். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் முடியற வரைக்குமே 310 வரைக்கும் தான் போச்சுங்க. அடுத்து வந்து ஐஎஸ்ஐ பிராண்டு 68 ரூபா கிலோக்கு இருக்கிற ஸ்டீல் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து சூப்பர் ஸ்ட்ரக்சர் வந்து பிரிக் சேம்பர் கல் நம்ம சொல்லியிருந்தோங்க. பேஸ் மட்டும் ஃப்ளை ஆஷ், கைப்பிடி ஃப்ளை ஆஷுங்க. சாலிட் பிளாக் செப்டி டேங்க், வாட்டர் டேங்க் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ல இருந்தது, அதனால அது வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அடுத்து டைல்ஸ் வந்து 55 ரூபாய்க்கு பார்க்க சொல்லியிருந்தாங்க. மற்ற டைல்ஸ் 40 டு 35 ரேஞ்சு சொல்லியிருந்தோம். ஸோ கிரானைட் வந்து ஸ்டீல் கிரே 130 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல பார்க்க சொல்லியிருந்ததுங்க. அடுத்து வந்து ஜாயினரிஸ் மெயின் டோருக்கு வந்து பார்த்தோம்னா ஃப்ரேம் 15, அடுத்து டோர் 20 ரூபாய்ன்னு சொல்லியிருந்ததுங்க. மொத்தம் 35 வருது. ஆக்சுவலா அது 50 ரூபா வரைக்கும் வந்துருங்க. ஃபிட்டிங்ஸ் பாலிசிங் எல்லாமே சேர்க்கும் போது. பெட்ரூம் வந்து 7க்கு 3ல வந்து நம்ம ஃப்ரேம் வந்து 3000 ரூபா. அடுத்து வந்து டோர் வந்து பாத்தீங்கன்னா 4000 5000 ரேஞ்சஸ்ல நம்ம பார்க்க சொல்லுவோம். மெம்பரேன் டோருங்க. பிவிசி டோர் வந்து 2000 ரூபாய் சர்வீஸ்ல போட்டு கொடுத்துறாங்க. இதுக்கான லாக் பாத்தீங்கன்னா மெயின் டோருக்கு வந்து 3000 ரூபாய் வரைக்கும் போட்டு கொடுப்பாங்க. உள்ள இருக்கிற ஃபிளஷ்க்கு வந்து ஃபிளஷ் டோருக்கு எல்லாத்துக்குமே ஆன்டிக்லேயே தான் போட்டு கொடுத்துருங்க. 1500 ரேஞ்சஸ்ல போட்டு கொடுத்துறதுங்க. ஸோ ஒரு விண்டோ மட்டும் காம்ப்ளிமெண்டரியா சொல்லியிருந்து அதுக்கப்புறம் எல்லாமே அவங்க வந்து இது யூபிவிசி விண்டோவே கன்வெர்ட் ஆகிடுச்சுங்க. அடுத்து பிளம்பிங் பார்த்தோம்னா நம்ம எஸ்எஸ்லாம் சொல்லியிருந்தோம். அவங்க வந்து டேப் ஐட்டம் இன்கேஸ் வாட்டர் வந்து சால் கரண்ட் இருக்கும் பட்சத்தில் நம்ம இதுக்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிவிசி நம்ம லியோ அண்ட் தென் வாட்டர் டேப் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க வாட்டர் டெக்கு. ஸோ வெஸ்டர்ன் கிளாசட் வந்து 5500 ரூபாயில வந்து 3 அட்டாச் பாத்ரூமுக்கு வச்சு கொடுத்துட்டாங்க. எலக்ட்ரிக்கல் வந்து ஃபினோலெக்ஸ் கேபிளுங்க, யூபிஎஸ், வாட்டர் ஹீட்டர், ஏசிக்கான ஒயரிங் எல்லாமே இதான் வந்துருங்க. நம்ம இதுலயே வந்துடும். அதுக்கான ரெஸ்பெக்டிவ் ஸ்கொயர் எம்எம் சைஸ் தான் நம்ம போடுவோங்க. ஸோ ஜிஎம் பிராண்ட் சுவிட்சஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். சுவிட்ச் வந்து 22 அண்ட் தென் ஒயிட் கலர் ஷீட் தான் நம்ம சொல்றதுங்க. பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து தேய்ச்சி 2 கோட் ஒயிட் பட்டி வச்சு கொடுத்துங்க. பிரைமர் அடிச்சு கொடுத்துருவாங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் ஒயிட், ஒரு கோட் பிரைமர், ஒரு கோட் எமல்ஷனுங்கிற மாதிரி அடிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எலிவேஷனுக்கு காம்ப்ளிமெண்டரியா கலரும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதில் கிளைண்ட் ஸ்கோப்பாக என்ன சொல்லியிருந்தா எக்ஸிஸ்டிங் வீட்டை டெமாலிஷ் பண்ணதுக்கு வந்து அவங்க பண்ணிக்கிட்டதுங்க. அடுத்து வந்து சிமெண்ட்டு லேபருக்கு வந்து ஷெட்டு போட்டு கொடுக்கறதுக்கு அவங்க பண்ணிக்கிட்டதுங்க. இதில் இருக்கிற பிரச்சனையான இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 அடி 13 அடி தான் ரோடு இருந்ததுங்க. ஒவ்வொரு யூனிட்டாக பொருளை போட்டு தான் அதில் பண்ண வேண்டியதாக இருந்தது. அது ரோட்டில் போட்டே தான் பண்ணுற மாதிரி இருந்ததுங்க.
இடம் இருந்தது அப்படின்னா நமக்கு அது கொஞ்சம் செலவு குறையும். அது நான் கிளைண்ட் சைட்ல கேட்டுக்கல. நம்ம இதுலயே ஸ்கோப்லயே நம்ம பண்ணி குடுத்தாச்சுங்க. ஸோ கட்டடத்த விட்டு வெளியே இதுல வந்து வெளிய வந்து செய்ய வேண்டிய வேலை சின்னதா அவங்களுக்கு வந்து ஒரு கார்டனிங் ட்ரைனேஜ் கிட்ட வீட்டுக்கிட்ட 2க்கும் ஒட்டுனாப்புல ஒரு ஹாலோ பிளாக் கல் வச்சு ஒரு லைன் போட்டு செடி வைக்கிற மாதிரி மட்டும் பண்ணி கொடுத்ததுங்க. அதுக்கப்புறம் எலிவேஷன் காம்ப்ளிமெண்டரியா பண்ணி கொடுத்தாச்சு. மேலே வந்து சின்டெக்ஸ் டேங்க் காம்ப்ளிமெண்டரியா போட்டு கொடுத்தாச்சுங்க. சுருக்கி போடுறது வந்து எல்ஐஸ் ஃப்ளோரிங் போட்டுருவோம் சிப்ஸ் வச்சுங்க. அதுக்கு மேலே அவங்க ஏதாவது வந்து கூலிங் டைல் ஒட்டுறது இந்த மாதிரி வருது அப்படின்னா அது வந்து கிளைண்ட் ஸ்கோப் சொல்லிடுறதுங்க. எலக்ட்ரிக்கல் ஐட்டம் இந்த லைட்டு ஃபேன் இது எல்லாமே கிளைண்ட் ஸ்கோப்ல தான் நம்ம சொல்லிடுறது. ஏன்னா அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹேங்கிங் லைட் போடலாம், ஃபேனு கொஞ்சம் லக்ஸுரியா வாங்கலாம். அதனால அதை மட்டும் நம்ம மாட்டி கொடுத்துருவோம். பட் வாங்கி மட்டும் அவங்களுக்கு கொடுக்க சொல்லிடுறதுங்க. மற்ற எல்லாமே ஏ டு Z நம்ம பண்ணி கொடுத்துருவோங்க. ஒயரு, ஸ்விட்சஸ், பிளம்பிங் ஐட்டம், டேப் ஐட்டம் இது எல்லாமே நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருவாங்க. லைட்டு சுவிட்சு மட்டும் சார் லைட்டு ஃபேன் மட்டும் சிம்னி, வாட்டர் ஹீட்ரு, மோட்ரு இது எல்லாமே அவங்களோட ஸ்கோப்ல வரும். அதை வாங்கி கொடுத்தாங்கன்னு நம்ம பண்ணி கொடுத்துறோங்க. அதுக்கப்புறம் கட்டடத்துக்கு தேவைப்படும் தண்ணீர் கட்டுறக்கா வீடு கட்டுறக்கா இருக்கலாங்க, கியூரிங்கா இருக்கலாம், ஆளு குடிக்கிறக்கா இருக்கலாம். இது எல்லாமே கிளைண்ட் ஸ்கோப்புங்க. ஸோ அதுக்கப்புறம் டெம்பரரி லைன் இது எல்லாமே எடுத்து கொடுக்குறதும் அவங்களோட இதுதானுங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது கிரில் ஒர்க்கு நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்டீல் ஸ்டேர் கேஸு, மெயின் டோர், மெயின் கேட்லாம் வந்து நம்ம ஸ்கோப்பில் நம்ம கொண்டு வந்துக்க மாட்டோம். வாங்கி கொடுத்தாங்கன்னா நம்ம வச்சு கொடுத்துருவோங்க. அது ஏன்னா டிசைனை பொறுத்து நமக்கு மாறும். நம்ம இப்பவே முன்னாடியே வந்து நான் ஒரு 20 ரூபாய் கேட்டு போடுறேன் அப்படின்னு சொன்னோம்னா சில டிசைன் நம்ம காம்ப்ளிகேட்டடா போகும்போது அது வந்து 30-40 ரூபாய்ன்னு போகும். அப்புறம் பெயிண்டிங் ஒரு 5 ரூபாய்ன்னு வரும்போது அது மாறுங்க. ஸோ அதனால வந்து அது அவங்க ஸ்கோப்ல கொடுத்துறது நம்ம வேணா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோங்க. ஸோ மொத்தம் 1410 ஸ்கொயர் ஃபீட் வந்துச்சுங்க. ஸ்கொயர் ஃபீட் 1950 ரூபாய்ன்னு போட்டு 27,49,500 போட்டிருந்ததுங்க. செப்டி டேங்க் சாலிட் பிளாக்ல பண்ணங்காட்டி லிட்டரு வந்து நம்ம 11 ரூபாய்ன்னு போட்டு 6000 லிட்டருக்கு வந்து 66,000 வந்ததுங்க. பட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ வந்து நம்ம அங்கே பிரேக்கர் யூஸ் பண்ணி தான் பண்ற மாதிரி இருந்துச்சு. அது 7,000 லிட்டரா கூட அவங்களுக்கு போச்சு. அதை நம்ம பண்ணி கொடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் காம்பவுண்ட் வால் வரும்போது 46 அடிக்கு வரும்போது அது 1200 போட்டு 55,200 அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ இவங்களுக்கு பண்ணி கொடுத்த எலிவேஷன் காம்ப்ளிமெண்ட்ரியா பண்ணியாச்சுங்க. சின்டெக்ஸ் டேங்க் 3 லேயர் சின்டெக்ஸ் டேங்க் 1000 லிட்டர் கெப்பாசிட்டியோட இது ஒயிட் கலர் வந்து மேலே அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா பண்ணி கொடுத்தாச்சுங்க. ஸோ மெயின் கேட்டும் ஸ்டீல் ஸ்டேர் கேஸும் அவங்க ஸ்கோப்புன்னு சொல்லியாச்சுங்க. ஸோ ஏ டு ஜெட் இந்த வீடு நம்ம அதை பண்ணி கொடுக்கறதுக்கு இவங்களை பண்ணி கொடுத்தது வந்து நம்ம அந்த லைட் ஃபேனு அதையும் மாட்டி கொடுத்தாச்சுங்க. 28,70,700 ஆச்சுங்க. ஸோ மோட் ஆஃப் பேமெண்ட் இது மாதிரி கொடுத்துருந்தோம். பட் இது ஒரு ஃபார்மாலிட்டி தான் கொடுக்குறதுங்க. என்னென்ன அவங்க கையில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாங்கி பண்ணியிருந்தது. இப்போ நம்ம அதுக்கான வாக் த்ரூ வீடியோ பார்த்துடலாங்க. ஈவினிங் புண்ணியாசினா இப்போ மத்தியான டைமில் எடுத்ததுங்க. ஸோ எலிவேஷன் எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணியாச்சு. அதில் ஆர்ச் டைப் கொடுத்து அது கீழே டைல்ஸும் முட்டி கொடுத்தாச்சுங்க. ஸோ ஒரு பாக்ஸ் டைப் மாதிரி போட்டு டபுள் கலர் பண்ணியாச்சுங்க. அப்புறம் கொஞ்சம் முன்னாடி பட்டி வச்சு ஒரு க்ரூ டைப்பில் வந்து கிரே கலர் வந்து கொடுத்துருக்குங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ரௌன் மாதிரி கொடுத்துருந்தது. அது அந்த அளவுக்கு இதாக இல்லைங்க. ஸோ டார்க் பேஸ்டு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்தாச்சுங்க. ஸோ கீழே கொடுத்துருக்கிற அந்த யூபிவிசி பெரியவங்க இருக்கிற ரூமுக்கு வந்து மஸ்கிட்டோ நெட் வந்து உள்ள ஒரு தனி ட்ராக்காகவே ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாச்சுங்க. ஸோ எல்லாத்துக்குமே பாக்ஸ் டைப்பில் வந்து சன்ஷேட் கொடுத்து அதுக்கும் பார்டர் கலர் கொடுத்தாச்சுங்க. ஸோ பின்னாடியே அவங்களுக்கு ஒரு 1/2 அடி ஸ்பேன் இருக்கிறங்காட்டி அதுலேயே எல்லா பைப் லைனையும் கொண்டு வந்தாச்சுங்க. ஸோ இதான் அந்த போர்ட்டிக்கோங்க. ஒரு 10க்கு 10.75 அப்படிங்கிற மாதிரி நமக்கு வரும். ஸோ படி கீழே இருக்கிற ஸ்பேஸை வந்து அவுட்ரு பாத்ரூம் மாதிரி யூஸ் பண்ணியாச்சுங்க. மீதி இருக்கிற இதுக்கு எல்லாமே வெஸ்டர்னு, இதுக்கு மட்டும் இந்தியன் டாய்லெட் மாதிரி நம்ம ப்ரொவிஷன் கொடுத்தாச்சுங்க. ஸோ உள்ளேயே ஒரு ஓரத்தில் வாஷ் பேஷனு வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி அதுக்கான இடமும் கொடுத்துருக்குதுங்க. எல்லா ரூமுக்கும் ஹீட்ரு ப்ரொவிஷன் அந்த மாதிரி கொடுத்தாச்சுங்க. ஸோ முன்னாடி போர்ட்டிகோல இந்த வராண்டால் இருக்கிற போர்ட்டிகோல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்ஸு கிரானைட் போட்டு என்டையராக கிரானைட் போட்டு ஃபுல் டைல் வந்து நம்ம ஒட்டி கொடுத்துருக்கோங்க வாலுக்கு. ஸோ முன்னாடி போட்டிருக்கிற மெயின் டோர் வந்து தேக்குங்க. ஃபுல் பாலிஷ் பண்ணி கொடுத்தாச்சு. அதுவும் இல்லாமல் சேஃப்டி லென்ஸும் நம்ம வச்சு கொடுத்தாச்சுங்க. ஸோ ஹால் 10க்கு 16ங்கிற மாதிரி வருங்க. இதில் வந்து அந்த டிவிக்குமே ஒரு செல்ஃப் மாதிரி கட்டிருந்தாங்க ஹாலில். அதனால ஒரு ஷோகேஸ் மாதிரி பண்ணியிருந்து பின்னாடி அவங்க கப்போர்டு பண்ணிக்கிற மாதிரிங்க.
அது ஃபுல்லாமே பெயிண்டிங்ல வுட் ஒர்க் மாதிரி நம்ம அதில் காட்டியாச்சுங்க. ஸோ இந்த ஸ்டேர்கேஸ் ஏறுற ஏரியா இடத்துல வந்து ஒரு ஃபிக்ஸ்டு கிளாஸ் ப்ரொவிஷன் மாதிரி கொடுத்துங்க. வெளியே கொடுத்துருக்க எலிவேஷன் கலரே கொடுத்து ஸ்டென்சில்ல ஒரு 2 எல்லோ கலர்ல பூச்செடி மாதிரி அங்கே கொடுத்துருக்குங்க. ஸோ ஸ்டேர் கேஸ்க்கு ரைட் சைடில் வந்து அவங்க என்ன பண்ணிக்கிறேன்ட்டாங்கன்னா ஒரு ரெடிமேடு பூஜா இது வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த சின்ன லாபில இருந்து கொஞ்சம் திரும்பினோம்னா நமக்கு அக்னி மூலையில வந்து கிச்சன் வந்துருங்க. சிம்னி அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இது ஈஸ்ட் சைடு வந்து காமன் வால் இருக்கிறங்காட்டி விண்டோ ப்ரொவிஷன் கொடுக்க முடியாது. அதனால மேக்சிமம் சவுத் சைடு கொடுத்துருக்கிறதுங்க. இது குபேர மூலையில ஒரு 10க்கு 10 பெட்ரூமுங்க. 10க்கு 10.15 வரும். ஸோ லாக் எல்லாமே ஆன்டிக்ல போட்டாச்சு. ஸோ ஃப்ளஷ் டோர் வந்து நமக்கு ஒரு 5500ங்கிற மாதிரி வருங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் போட்டிருக்கிற டைலையே ஸ்கர்ட்டிங்காக கட் பண்ணி போட்டாச்சுங்க. இதுக்கான அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு 5க்கு 5.5 அப்படிங்கிற மாதிரி வருங்க. வெஸ்டர்ன் கிளாசெட் வந்து பார்த்தீங்கன்னா 5500 ரேஞ்சஸில் வரும். இது மோல்டட் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேர் கேஸ்க்கு எல்லாமே கிரானைட் போட்டாச்சு. ஸ்கர்ட்டிங் வந்து இந்த டைலையே ஒட்டியாச்சுங்க. மிட் லேண்டிங்லேயுமே கிரவுண்ட் ஃப்ளோருக்கான டைலையுமே அங்கங்கே கொடுத்தாச்சுங்க. ஸோ மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து அவங்க டைல் வேறு எடுத்துக்கிட்டாங்க. கிரீன் கலர்ல லைட் கலராக வர்ற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ மேலே வந்து ஒரு 2 பெட்ரூம் இருக்குங்க. சின்ன பேசேஜ் அதில் நம்ம போனோம்னா கீழே இருக்கிற செட்டப் மாதிரியே மேலேயும் ஒரு பெட்ரூம் 10க்கு 10.15 அப்படிங்கிற மாதிரிங்க. இங்கேயும் அதே மாதிரி 10க்கு 10 ரூம்லயும் நம்ம 2 விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்தாச்சுங்க. ஸோ பிவிசி டோர் எல்லாமே பாத்ரூம் டோர் எல்லாமே சர்வேஸுங்க. ஸோ இதுலயே அந்த சோப்பு வைக்கிற மாதிரி ஒரு வெர்டிக்கல் மேனர்ல நம்ம கொடுத்தாச்சுங்க. அடுத்து 10க்கு 16 ரூம் பார்ப்போங்க. அது ஒரு 10க்கு 16ங்கிற மாதிரி வரும். எல்லா ரூம்லயும் நம்ம செல்ஃப் கொடுத்தாச்சுங்க. ஸோ இங்கேயும் நம்ம 2 விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி லாஃப்ட்டும் கொடுத்துருக்குதுங்க. எல்லா ரூமுக்கும் லாஃப்ட்டும் கொடுத்துட்டோம். ஸோ இது அக்னி மூலையில் ஒரு அட்டாச் பாத்ரூம் மாதிரி கொடுத்துங்க. 5க்கு 5.5ங்கிற இதில் கொடுத்துருக்குதுங்க. இதுக்கு வந்தோம்னா இது எல்லா லாக்குமே ஆன்டிக்ல தான் வருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோருங்க. ஓப்பன் டெரஸ் வர்றதுக்கான டோரு. ஸோ வெளியே நிற்கிற மாதிரி கொடுத்துருக்குங்க. ஏன்னா வெளியே இருந்து பார்த்தா அந்த டோரோட ஃபேஸிங் வந்து வெளியே தெரியிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு மேலே தான் வந்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, கூலிங் ஷீட் போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டீல் ஸ்டேர் கேஸ் வந்து அவங்க ஸ்கோப்லேயே பண்ணிக்கிட்டாங்க. ஒரு 15 ரூபா பட்ஜெட்டில் அவங்க பண்ணிக்கிட்டாங்க. ஸோ கைப்பிடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3.25 அடி கிளியராக கிடைக்குங்க. ஸோ எலிவேஷன் பண்ண இடத்துல ஒரு 3.5 3.25 கூட வருங்க. ஸோ இது அதுக்கு மேலே இருக்கிற டெரஸ்ங்க. ஸோ டேங்க் நாம் வச்சு கொடுத்துட்டோம். அந்த குபேர மூலையில் என்ன பண்ணிட்டோம், இருக்கிற நார்மல் கைப்பிடியோட அதை குபேர மூலையின காட்டி இன்னும் ஒரு கல்லை வச்சு ஒரு லைன் வச்சு 1/2 அடி வச்சு ஓட்டி விட்டோங்க. ஸோ இந்த சைட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காங்கேயத்தில் லொக்கேட் ஆயிருக்குங்க. ஸோ 3 பிஹெச்கே டோட்டல் பட்ஜெட் வந்து 28,70,000ங்க. ஸோ இந்த பக்கம் வந்து அதாவது காமன் வாலுங்க. ஸோ அவங்களுக்கான டேமேஜை நம்மளே நம்ம ஸ்கோப்லேயே நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். சேம் இதே மாதிரி
உங்களுக்குமே ட்ரீம் ஹவுஸ் கட்டுற ஐடியா இருந்ததுன்னா என்னோட பேர் சதானந்தம்ங்க. என்னோட ஆஃபீஸ் வந்து காங்கேயத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய சைட் லொக்கேஷனை சொல்லுங்க. அந்த லொக்கேஷன், அந்த செக்கு பந்தி, அதை சுத்து விவரத்தை அனுப்பிச்சுட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளானை போட்டு அதுக்கான கொட்டேஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு ஓகே கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு சிட்டிங் பதில் 2 சிட்டிங் 3 சிட்டிங்க்கு வந்து நான் என்னென்ன பண்ணுவேன்னு A to Z சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக ப்ராஜெக்ட் பண்ணலாங்க. ஸோ பட்ஜெட்ல பண்றதா இருந்தாலும் சொல்லுங்க, பண்ணி கொடுப்போங்க. இப்போ போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் சரௌண்டிங் நம்ம போயிட்டு இருக்கோம். மதுரையிலையும் பண்ணிட்டு இருக்கிறதுங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஸோ வெளியே அவுட் சைடில் வந்து காம்பவுண்ட் வாலு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீட் 5.5 ஃபீட் வரும். வெளியிருந்து பார்த்தோம்னா ஒரு 10 அடி ஹைட்டுங்கிற மாதிரி வருங்க. ஸோ எல்லாமே வாஸ்து பிரகாரம் வந்து ஜலம் மூலைக்கே தண்ணி போகிற மாதிரி நம்ம கொடுத்தாச்சுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.